நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தச்சூர் தனியார் கல்லூரியில் தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம், மாவட்ட தொழிலாளர் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை, மாவட்ட வேலைவாய்ப்பு தொழில்நெறி வழிகாட்டு மையம் சார்பாக மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு சிறப்பு முகாம் நடைபெற்றது. சிறப்பு முகாமில் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரசாந்த் அவர்கள் கலந்து கொண்டு முகாமில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு தனியார் துறை வேலைவாய்ப்புக்கான சான்றிதழ் வழங்கி சிறப்பித்தார். இந்த சிறப்பு முகாமில் 150க்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள், 10,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள், மாற்றுத்திறனாளிகள், சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள், சமூக ஆர்வலர்கள், சுய உதவி குழுக்கள், காவல்துறை, கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். வணக்கம், என் பேர் ஆதிலட்சுமி. நம்ம கள்ளக்குறிச்சி சுசிலா காலேஜில் தான் நான் படிக்கிறேன். அதாவது ஃபைனல் இயர் தமிழ் படிச்சிருக்கேன். இந்த மாதிரி கேம்பஸ் இன்டர்வியூ வேலை வாய்ப்பு இந்த மாதிரி சொன்னாங்க. பெருசாக இதை ரியாக்ட் பண்ணல. நான் இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னா கம்பெனி 150 மேலே ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா அது எப்படின்னா நான் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன்லாம் பண்ணாங்க. நானும் எல்லா விஷயம் எல்லாமே பண்ணி பார்த்தேன். ஓகே, நல்லா இருந்துச்சு. இதனால் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. நான் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தாங்க. ஓகே, நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் இல்லை, என்ன படிக்கிறீங்க? தமிழ் பார்த்து தமிழ் இப்போ அந்த அளவுக்கு எதுவும் தமிழ் அந்த அளவுக்கு யாருமே ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நான் என்ன நினச்சேன்னா என்ன பண்ண போகிறாங்க அந்த மாதிரி தான் நான் நினச்சேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ஓகே பரவாயில்ல. இந்த மாதிரி அவங்களே இந்த கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்து இந்த மாதிரி நெக்ஸ்ட் மண்டேக்குள்ளெல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி நல்லாவே பண்ணி இந்த முகாமில் நீங்கள் கலந்து கொண்டதுனால உங்களுக்கு உங்களுடைய மனநிலை, உங்களுடைய எதிர்பார்ப்பு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. உங்களோட எத்தனை பேர் வந்திருக்காங்க? என் கூட 30 பேருக்கு மேலே வந்திருக்காங்க. அதாவது நான் வரமாட்டேன்னு தான் சொன்னேன். பரவாயில்ல போய் அட்டன் நீங்கள் இவ்வளோ டெக்னாலஜி காலத்தில் ஏன் தமிழை செலக்ட் பண்ணீங்க? தமிழ் ரொம்ப நேசம். சரி, இப்போ இந்த கேம்ப் மூலமா இருக்காங்க, அவங்களுக்கு உங்களுடைய தமிழை பற்றி என்ன சொல்லுங்கள்? இல்லை, தமிழ் நீங்கள் எந்த அளவுக்கு அப்ரோச் பண்ணுறீங்க, நீங்கள் தமிழை ரொம்ப லைக் பண்ணுறீங்க, மற்றவங்களை தமிழ் லைக் பண்ணுறதுக்கு உங்களுடைய மூமெண்ட் எப்படி இருக்கும், உங்களுடைய வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி நீங்கள்